ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். யாருங்க சொன்னது? மகாகவி பாரதியார். எப்ப சொன்னார் தெரியுமா? 1930களில் சொன்னார். சுதந்திரம் அடைஞ்சது 1947. 1940க்கு முன்னாடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அடைந்து விட்டோமே என்று சொன்னான் பாரதி. 2 ட்ரெஸ் இல்ல போட்டுக்கிறதுக்கு. 100 இளைஞர்களை கொடுங்க, உலகத்தையே மாத்திரன்னு சொன்னார் ஒரு இளைஞர், 32 வயசு. யாருங்க அது? சுவாமி விவேகானந்தர். நீ கருப்பனாக இருக்கிறாய், இறங்கு ட்ரெயினை விட்டுன்னு சொன்னார் ஒரு ஊர்ல. அன்னைக்கு ஒரு பாரிஸ்டரா இருந்தக்கூடிய ஒரு மனிதர் 1900க்கு முன்னாடி அந்த மனிதன் வந்து நான் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்து அங்கேயே சண்டை போட்டு அங்கேயே ரோட்ல அகிம்சா பண்ணி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து உயிரையும் நீத்தார். யாரு? மகாத்மா. இவங்களுக்குலாம் என்ன பேக்ரவுண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பில்லியனர்ஸ் அவங்க. ஆர் தி மில்லியனர்ஸ்? வேர் தி மில்லியனர்ஸ்? எக்கச்சக்கமா அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களா? 2 வேளை ட்ரெஸ் இல்லை விவேகானந்தருக்கு. மகாகவி பாரதியாருக்கு அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டம். போயிட்டு ஏதோ கடையில போயிட்டு அரிசியும் பருப்பும் வாழ்ந்து வீட்டுல வந்து ஒய்ஃப்ட கொடுக்குறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குருவி கத்துதுன்னு சொல்லிட்டு அந்த அரிசியும் பருப்பையும் குருவிக்கு போட்டாரு. வீட்டுல அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை. அந்த அம்மா ஓகேன்னு சொல்லிடுச்சு. இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்குன்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்ல வரேன். கலாம்ஜி எடுத்துக்கோங்க, பெரிய மில்லியனராங்க கலாம். எங்க இருந்து வந்தார் அவர்? ரொம்ப 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 ஆர்டினரி லைஃப்ல இருந்து வந்தவர். கரெக்டா இல்லையா? டு யூ அக்ரி வித் மீ? அவங்க அப்பா பெரிய பணக்காரனா? போட்டு சூட்லாம் போட்டு பெரிய ஆளா? கார் பங்களாலாம் இருக்கா? இல்லையே. பேப்பர் போட்டிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேப்பர் பாய் பிரசிடென்ட் ஆனார். ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் மிசைல் ப்ரோக்ராம். தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் மிசைல் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பிரசிடென்டா மாறினார். உலகத்திலேயே வந்து பீப்புள் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைட்டில் வாங்கினது டாக்டர் அப்துல் கலாம் மட்டும்தான். கரெக்டா இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. ஒரே ஒரு காமனாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? விஷன், ஃபோக்கஸ். எதை செய்யணும்னு நினைக்கிறாங்க, முடிவு பண்ணிட்டாங்களோ. நீங்கெல்லாம் இளைஞர்களால உங்களுக்கு தளபதி விஜயோட டைலாக் தான், நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா நானே என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் ரியல் ஹீரோஸ் இல்லை, ரியல் ஹீரோஸ் ஆன் ஆக்ஷன்.